அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய பேச்சுல ஒரு பேட்டர்ன் தெரியும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வந்த போது அதை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இந்தியாவும் சொல்லல, பாகிஸ்தானும் சொல்லல. அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னாரு. அதே மாதிரி இந்தியாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடும்போதும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு அப்படின்னு இந்தியா அரசாங்கமும் சொல்ல, அமெரிக்க அரசாங்கமும் சொல்ல. அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் மீடியால சொன்னாரு. இப்படி அவரு பல நாடுகள் தொடர்பான விஷயங்கள்ல சோசியல் மீடியால தான் முதல்ல போட்டு உடைப்பார். ஆனா பின்னணியில் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது இதுல வெளியே தெரியாமையே இருக்கும். அவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நம்ம போய் பேசிட்டோம்னா நம்ம சொல்றதுதான் உலகம் கேட்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இங்க அது உண்மை இல்லை அப்படின்னு ஈரான் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து அதுக்கு நேர் எதிராக பதில் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒருவேளை இந்த போர்ல சிக்கிக்கிட்டு எப்படி வெளியேறதுன்னு தெரியாம தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்லபடியான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் மீடியால சொன்னார். ஆனா ஈரான் அதை மறுத்திருந்தாங்க. நாங்க யார்கிட்டையும் பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் திரும்பவும் ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த பிரஸ் மீட்ல ஈரானோட நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நிறைய விஷயங்களுக்கு ஈரான் ஓகே சொல்லியிருக்காங்க. 15 பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம். இந்த 15 பாயிண்ட்ஸுக்கும் ஈரான் ஓகே சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில அமெரிக்கா சார்பில் கல்ஃபுக்கான சிறப்பு தூதர் விட்காஃப், ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர், அமெரிக்கனுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்று இருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. சரி, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அதையெல்லாம் விட ஒரு படி மேல போய் ஈரான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரசன்ட கொடுத்திருக்காங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிலேட்டடா கிடையாது, ஆயில் மற்றும் கேஸை வைத்து ஒரு பிரசன்ட் கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய தொகைக்கு அந்த பிரசன்ட் இருக்கு. அது எங்க கைக்கும் வந்துருச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. Because they're going to make a deal. They're going to make a deal. They did something yesterday that was amazing, actually. They gave us a present, and the present arrived today. It was a very big present worth a tremendous amount of money. And I'm not going to tell you what that present is, but it was a very significant prize, and they gave it to us, and they said they were going to give it, so that meant one thing to me: we're dealing with the right people. Is that nuclear related? No, it wasn't nuclear related. It was oil and gas related. இங்கதான் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம், கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொன்ன ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர் தொடுத்தாங்க. அந்த போர்ல ஈரான் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சது. இருந்தாலும் ஈரானை அமெரிக்காவால வீழ்த்த முடியல. தொடர்ந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலினுடைய ராணுவத்தையும் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஈரான். அப்படிப்பட்ட ஈரான் எங்களை எதுவுமே உங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த ஈரான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பரிசு கொடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்களாம். இதை நம்புற மாதிரியா இருக்கு. என்னங்க, மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் பொய் சொல்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பொய் தான் அதிகமா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லல, அமெரிக்க மக்களே சொல்றாங்க. ட்ரம்பினுடைய செயல்பாடும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அமெரிக்க மக்களே ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வெறும் 34% தான் கொடுத்திருக்காங்க. நவம்பர் மாசம் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு. அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் இதனுடைய விளைவை சந்திப்பார் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்காவுக்கு பிரசன்ட் கொடுக்கல, அமெரிக்கா தான் ஈரானுக்கு மிகப்பெரிய பரிசு கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த போர்ல ஏற்பட்ட எண்ணெய் தட்டுப்பாடை போக்கி, அந்த எண்ணெய் தட்டுப்பாடை போக்குறதன் மூலமாக கச்சா எண்ணெயினுடைய விலையை குறைக்கிற வகையில ஈரான் மேல விதிக்கப்பட்ட எண்ணெய் விற்பனைக்கான அந்த தடையை நீக்கி இருக்காங்க அமெரிக்கா. இப்ப ஈரானுடைய 150 மில்லியன் பேரல் எண்ணெய் எல்லாம் சர்வதேச அளவுல விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களே 5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ஈரான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி $47 கஷ்டப்பட்டு ஷேடோ ஃப்ரீட், அதாவது மறைமுகமாக ஈரான் இந்த எண்ணெய் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாக ஒரு பேரல் $110 மிக அதிக விலை வச்சு ஈரான் வித்துக்கிட்டு இருக்காங்களா. நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஈரானுக்கு தான் அமெரிக்கா பரிசு கொடுத்திருக்காங்களே தவிர ஈரான் அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் எந்த பரிசும் கொடுத்த மாதிரி தெரியல. இன்னொன்னு, ட்ரம்ப் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, நாங்க இந்த போரை ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த போரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் 10 நாளுக்கு முன்னாடியே சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் ஈரான் தீவிரமான தாக்குதல் நடத்தினாங்க. இன்னைக்கு இப்ப வரைக்கும் இஸ்ரேல் மேலையும் அங்க இருக்கிற கல்ஃப் நாடுகள் மேலையும் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. சோ அதுவும் ஒரு பொய். ரெண்டாவது, நாங்க ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆட்சி மாற்றத்தை மேற்கொண்டுட்டீங்க, இப்ப யாருக்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னே தெரியல, எல்லாரையும் நாங்க கொன்னுட்டோம், ஆனா இருந்தாலும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்டப்பா நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு தெளிவான பதில் அவர்கிட்ட இருந்து இல்லை. In Iran, they have no navy left. They have no air force left. They have no anti-aircraft equipment left. No radar left. No leaders left. The leaders are all gone. Nobody knows who to talk to.
But we're actually talking to the right people, and they want to make a deal so badly. You have no idea how badly they want to make a deal. And we'll see what happens. I want to thank Pete Hegseth. ட்ரம்பினுடைய இந்த பேச்சை தான் கேலி பண்ற வகையில ஈரானுடைய IRGC தரப்புல ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக ஈரான் இதையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, விரைவில் அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிரும் அப்படின்லாம் பேசாதீங்க. உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரம், தேவையில்லாத இந்த போர் எந்த அளவு கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா, உங்களுக்கு நீங்களே நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது உங்ககிட்ட நீங்களே பேச்சுவார்த்தை பண்ற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேலி பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் நீங்க கல்ஃப்ல எந்த விதமான முதலீடும் செய்ய முடியாது. கச்சா எண்ணெய், கேஸ் போன்ற எரிபொருட்களுடைய விலை இதுக்கு முன்னாடி, இந்த போருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இனி குறையவே குறையாது. நாங்க மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட எங்க தரப்புல இருந்து யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் மனசுல ஏத்திக்கங்கன்னு சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قدرت راهبردی که از آن دم میزدید تبدیل به شکست راهبردی شده. مدعی ابرقدرتی دنیا اگر میتوانست از این مخمسه رها شود تا حالا شده بود. اسم شکستتان را توافق نگذارید. دوران وعده هایتان به سر رسیده. امروز در جهان دو جبهه وجود دارد: حق و باطل. و هر حق طلب آزاده‌ای تحت تأثیر امواج رسانه‌ای شما اغوا نمی‌شود. سطح خود درگیری هایتان به مرحله مذاکره خودتان با خودتان رسیده؟ نه خبری از سرمایه گذاری هایتان در منطقه خواهد بود و نه قیمت سابق انرژی و نفت را خواهید دید تا وقتی که بفهمید ثبات در منطقه توسط دست قدرتمند نیروهای مسلح ما تضمین می شود. ثبات از طریق قدرت. صراحتاً اعلام می‌کنیم تا موعدی که اراده ما نباشد هیچ وضعیتی به روال سابق بر نمیگردد. அதே நேரம் IRGC தரப்புல இருந்தும் கல்ஃப் நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்ஃப் பகுதியினுடைய பாதுகாப்பை நம்ம எல்லாம் இணைந்து மேற்கொள்ளலாம், அப்படி ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நீங்களும் முன் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் ஈரான் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் தங்களுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அவங்க அப்படியே பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாலும் US போடுற இந்த கட்டுப்பாடுகளுக்கு, அவங்க சொல்ற அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எல்லாம் ஈரான் அவ்வளவு சீக்கிரமாக ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. காரணம், ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான விலையை, அதாவது அதுக்கான இழப்பீடை நீங்க கொடுக்கணும். ரெண்டாவது, ஏன் தாக்குதல் நடத்துனீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். மூணாவது, இதுக்கப்புறம் இப்படி ஒரு போர் நடக்காது, எங்க மேல யாரும் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை சர்வதேச நாடுகள் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு ஓகே சொல்லுவோம் அப்படின்னு ஈரான் இன்னும் தெளிவாக இருக்காங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த போர்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஈரான் இவ்வளவு நாளாக பொருளாதார தடையை எதிர்கொண்ட ஒரு நாடு, அவங்களுடைய பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மேல அமெரிக்கா மட்டும் இல்ல, இஸ்ரேல், இந்த இரண்டு நாடுகளும் மாடர்ன் பவர்ஃபுல் மிலிட்ரிஸும் போர் தொடுத்து போறாங்க. ஆனா அதையெல்லாம் ஈரான் தாக்கு பிடிச்சு நிக்குது அப்படின்னும் போது அமெரிக்கா தான் உலகின் பவர்ஃபுல்லான மிலிட்ரி அப்படிங்கிற அந்த பிம்பமே இங்க உடைக்கப்படுது. ஈரானியே இவங்களை பணிய வைக்க முடியலையே, இவங்க ரஷ்யா சைனாவோட எல்லாம் மோதலுக்கு போனாங்கன்னா தாங்குவாங்களா அப்படின்னு சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்போஸ் மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிற அழுத்தம் அதுவுமே ரொம்ப முக்கியமான காரணம். அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடினதுனால மற்ற நாடுகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல நினைச்சாரு. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் வரல அப்படின்னாலும் அமெரிக்காவில் இந்த தட்டுப்பாடு எண்ணெய் விலையை உயர்த்தி இருக்கு. அவங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவுமே அமெரிக்க மக்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகுது. அதனுடைய அழுத்தம் டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் வருது. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் சொல்ற ஐரோப்பிய நாடுகள், இவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டதுனால ஒரு ப்ரெஷரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஒரு வகையில அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. இது போக கல்ஃபினுடைய பொருளாதாரமும் பின்னிழுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் டொனால்ட் ட்ரம்ப்பை வேற வழியே இல்லை, நீங்க இந்த போரை நிறுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா எப்படி நிறுத்துறது? நம்ம தான் இவ்வளவு பேசி வச்சிருக்கோமே, இப்போ போய் நான் போரை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு அசிங்கமாயிருமே அப்படிங்கறதுனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடியே பேசி ஈரான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க, ஈரானுக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப அவசியமாகுது, அவங்கள நாங்க ஒழிச்சிட்டோம், இதுக்கு மேலேயும் அவங்களால இந்த போரை தாக்கு பிடிக்க முடியாது, அதனால ஒப்பந்தத்துக்கு வரோம்னு சொல்றாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இந்த 2 நாளா கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த போரை தொடங்கினது நான் இல்ல, பீட் ஹெக்ஸத், அதாவது அமெரிக்கனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி, அவரும் மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிற அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, இவங்க 2 பேரும் விட்காஃப் குருஷ்னர், இவங்க தான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் இந்த போருக்கு என்னை தள்ளாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. பீட் ஹெக்ஸத் கிட்ட ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க, இந்த தாக்குதலை நம்ம போஸ்ட்போன் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு
ஸ்டூபிட் அப்படிங்கிற மாதிரி பீட் ஹெக்ஸத் ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு பிரஸ் மீட்லயே சொல்றாரு. I don't want to say this, but I have to. I said, Pete and General Raising Cane, I think this thing's going to be settled very soon. Here they go. That's too bad. இதுல ரெண்டு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஏன் தொடங்கணும் அப்படிங்கிற அந்த பழியை தூக்கி அவங்களுடைய அதிகாரிகள் மேல போட்டாரு. ரெண்டாவது, பீட் ஹெக்ஸத் உட்பட அமெரிக்காவுடைய டாப் அதிகாரிகள் யாருக்குமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ட்ரம்ப் கூட ஒரு கட்டத்துல இந்த போர் சரியான பாதையில போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மாத்த நினைக்கிறாரு. ஆனா இந்த அதிகாரிகள் எல்லாம் நாம இந்த போரை தொடங்கிட்டோம், ஏன்னா இந்த பீட் ஹெக்ஸத் உட்பட முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் அவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. பீட் ஹெக்ஸத் எல்லாம் நாங்க பாம் மூலமாக தான் பேச்சுவார்த்தையை நடத்துவோம், எங்களுடைய ராணுவ வீரர்கள் கையில இருந்த கட்டை எல்லாம் நாங்க விலக்கி விட்டுட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு தாக்குதல் நடத்தலாம், ஈரான் மேல எங்களுடைய பிளேன்கள் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கு, என்ன வேணா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாதி போலயே பேசிட்டு இருந்தாரு. Was one for the history books, truly. And it's because we have a president of the United States that when he sends his warfighters out to fight, he unties their hands to actually go out and close with and destroy the enemy as viciously as possible from moment one. And that's why we see ourselves as part of this negotiation as well. We negotiate with bombs. You have a choice as we loiter over the top of Tehran, as the president talked about your future. அப்படிப்பட்டவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவு நோக்கி கொண்டு போறாரு அப்படிங்கிறது அதிர்ச்சியா தானே இருக்கும். ஒரு பக்கம் ட்ரம்ப் நாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரேலினுடைய ஐநாவுக்கான தூதர் டேனி டனன் அவர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த பேச்சுவார்த்தையில இல்ல, ஈரான் மேல எங்களுடைய ராணுவ நடவடிக்கையை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத பத்தியும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனத்துல கொள்ளணும். இதுக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 2 முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஒன்னு 2025 ஜூன்ல, இன்னொன்னு இப்போ பிப்ரவரி 2026ல. இந்த 2 பேச்சுவார்த்தையும் நடுவுலயே நிறுத்தப்படுறதுக்கு காரணமாக இருந்தது இதே இஸ்ரேல் தான். இப்போ 3வதாக மார்ச் 2026ல திரும்பவும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்கான நடவடிக்கையிலும் இஸ்ரேல் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அதை ட்ரம்ப் தான் தடுக்கணும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா நேரடியாக ஈரான் கிட்ட பேசல, ஓமன், பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி நாடுகள் வழியாக ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்புசைதி இவர் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பிப்ரவரி மாதம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில மத்தியஸ்தம் வகிச்சாரு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க, இந்த போர் ஈரான் தொடங்கல, ஆனா இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பொருளாதார ரீதியாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அதை தடுக்கிறதுக்காக, இந்த நிலைமை இன்னும் மோசமாக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மும்முரமாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் ஈரான் தரப்புல இருந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லல. இருந்தாலும் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அதை ஈரான் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்க, தங்களுடைய நிலைப்பாட்டுல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொரு பக்கம் ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவும் யுஏஇயும் ஈரான் மேல நடத்திட்டு இருக்கிற இந்த போரை தொடரணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அதை உறுதிப்படுத்த முடியல. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் இது உண்மையா அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்தும். சோ அதை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல அப்படின்னா ஈரானுடைய பவர் பிளான்ஸ், அதாவது மின் உற்பத்தி மையங்கள் மேல அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தார். அந்த கெடு முடிகிற அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாரு, நாங்க இந்த தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் லாபம் பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ வெளியே தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அந்த போஸ்ட போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தையில மிகப்பெரிய அளவுல செல்லிங் நடந்திருக்கு, அதாவது விலை உயர்ந்திருக்கு. அந்த விலை உயர்வுலயே அந்த பங்குகளை வித்துடுறது. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த பங்குகளுடைய விலை சரிஞ்சிருக்கு. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செய்ய போறாரு, இதனால பிரச்சனை குறையும், பங்குகளுடைய விலைகள் எல்லாம் சரியும், எண்ணெயினுடைய விலை சரியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்த யாரோ ஒருத்தர் அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பங்குகளையும் வித்து மிகப்பெரிய அளவுல பல 100 கோடிகள் லாபம் பார்த்திருக்காரு அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இது ஒரு சந்தையில இருந்தா பரவாயில்ல, இது வெவ்வேறு சந்தைகளையும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனாலதான் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு பத்தி திட்டமிட்டு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி வரி தொடர்பாக, வர்த்தகம் தொடர்பாக, இல்ல மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்கிறது தொடர்பாக என்னெல்லாம் பேசுறாரோ அதே நேரத்துல ஒரு குரூப் லாபம் சம்பாதிச்சுட்டே இருந்திருக்காங்க சந்தையில. அது இப்பவும் தொடருது. அமெரிக்க அதிபர் இந்த அறிவிப்பு செய்ய போறாரு அப்படின்னா உயர்மட்டத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் முதல்ல தெரிய வரும். அப்படி உயர்மட்டத்துல இருக்கிறது யார் யாரெல்லாம் பார்த்தா, அந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மருமகன் குஷ்னர் அவருமே இருக்காரு. இதுக்கு முன்னாடி காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்த போதும், வெவ்வேறு இடங்கள்ல வரி தொடர்பான விஷயங்கள் செஞ்ச போதும், அந்தந்த நாடுகள் எல்லாம்
குஷ்னர் வர்த்தக ரீதியில அவருடைய பிசினஸ் ரீதியில சில முதலீடுகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாமையே இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான நேரங்கள்ல எப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் மீடியால இப்படி அறிவிக்கிறாரோ அப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருக்கிறதுனால குஷ்னர் தான் அந்த தகவல் தெரிஞ்ச நபரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நாட்டினுடைய அதிபரும் முதல்ல இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை சோசியல் மீடியால சொல்லவே மாட்டாங்க. ஈரான் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால எந்த விதமான தகவலும் பரிமாற்றப்படல. அதிகாரப்பூர்வமாக தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நிதானமாக தான் பண்றாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் ஏன் சோசியல் மீடியால அதை சொல்லணும்? சோசியல் மீடியால சொன்னா உடனடியாக அது சந்தையில எதிரொலிக்கும் அப்படிங்கிற நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கிறதாகவும் சந்தேகம் எழுப்பப்படுது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் செத்து மடிஞ்சுகிட்டு இருக்கு, குழந்தைகள்னு கூட பார்க்காம கொன்னுகிட்டு இருக்காங்க, அவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட போருக்கு பின்னாடி, இந்த ரத்தத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட அமெரிக்க அதிபரை எப்படி உலகம் நம்புறது? இந்த போர் தொடங்கும் போது ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஈரானை தான் கண்டிச்சிட்டு இருந்தாங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிக்க தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சாnchez தான் உலகத்துக்கு முன்னாடி முதல் ஆளாக ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியிருக்கிறது அட்டூழியம், அது தவறான ஒரு தாக்குதல், சர்வதேச விதிகளை மீறியது அப்படின்னு கண்டிச்சார். இப்ப ஜெர்மனி நாட்டினுடைய பிரசிடென்ட் ஸ்டெயின்மேயர் அவருமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சர்வதேச விதிகளை மீறி தான் ஈரான் மேல அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் அவ்வளவு தூரம் கேட்டும் எந்த ஒரு நாடும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிறதுக்காக தங்களுடைய கடற்படையை ஈரானுக்கு அனுப்பவே இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? உலகமும் அமெரிக்கா இஸ்ரேல் செய்யறத ஏத்துக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஈரானுக்கு அவங்க ஆதரவு சொல்லல அப்படின்னாலும் இந்த போர் ஒரு தேவையில்லாத போர், இதனால எங்க நாடுகளும் சேர்ந்து பாதிக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த உலக நாடுகள் எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. தொடர்ந்து இந்த போர்ல என்ன நடக்குது? உண்மையாகவே பேச்சுவார்த்தை நடக்குதா? பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு எட்டப்படுதா? அப்படிங்கிறது எல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். இணைந்திருங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.